மக்கள் மத்தியில் விஜய் தான் முதலமைச்சர், விஜய் தான் வெற்றி பெறுவார், 234லையும் நாம் தாவேகா தான் வெற்றி பெறும், திமுக அதிமுகவை வீழ்த்தி தாவேகாவை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும், விஜய் அண்ணா என்று குரல் எழுப்பியது. அந்த குரல் கொஞ்சம் கொஞ்சமாக மட்டுப்பட்டு இருக்குது. இந்த விசில் சத்தமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. இப்போவே புஷி ஆனந்த் இல்லை, அவர் பிஸி ஆனந்து, தலைவரை கூட பார்த்துடலாம், இவரையே பார்க்க முடியலைங்கிற மாதிரி கேஷுவலாக பேசிட்டு போயிட்டார். அடிக்கடி நிர்வாக குழு கூட்டமானாலும், மாவட்ட குழு கூட்டமானாலும், மகளிர் கூட்டமானாலும் மாமல்லபுரத்திலே போகிறாரு. அப்படி இல்லை பனையூரில் வச்சு அரசியல் நடத்துகிறாரு. பாதுகாப்பு கருதி பாண்டிச்சேரியில் வைக்கலன்னு சந்தோஷப்பட்டு வேண்டியது. ரசிகர்களை தாண்டி அரசியலுக்கு வந்து பதவிகள் பொறுப்புகளை பெற வேண்டும் என்று விரும்புகிற புதிய இளைஞர்கள் இவங்க தாவேகா ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் என்கிற நம்பிக்கையோடு பயணிக்கிறார்கள். ஆனால் களம் இப்போது வேறு மாதிரி இருக்குது. தமிழக வெற்றி கழகம் என்கிற புதிய கட்சியை தொடங்கி டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு அவர் பொதுவெளியில் அறிவித்தாலும் களத்தில் அது இதுவரைக்கும் இல்லைங்கிறது தெரியுது. ஸ்டாலினுக்கு எதிராக இவர்கள் எந்த வேட்பாளரை நிறுத்தினாலும் அவரை தோற்கடிப்பது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. இவர்கள் 5 ஆண்டு ஆட்சியில் இருந்த பொழுது நிறைவேற்றுகிறேன் என்று சொன்ன வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்பதற்காக தான் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், விவசாயிகள், பகுதி நேர ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்வாரிய ஊழியர்கள் எல்லாரும் போராட்டத்துக்கு வந்தாங்க. அவ்வளவு பேரும் போராட்டத்துக்கு வந்தாங்க. நமக்கு ஆரோக்கியம் தரும் விஷயம் எல்லாமே சுத்தமாக தான் இருக்கணும். லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா பிரீமியம் டேட்ஸ். நாதர்ஷனர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து உதவிக்க திராவிட ஆய்வாளரும் மூத்த பத்திரிகையாளருமான துரைக்கருணா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. சார், 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக விஜய் அவர்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு. ஆனாலும் இப்போ தேர்தல் காலத்தில் 2 பெரிய கட்சிகள் திராவிட கட்சிகளாக தான் இருக்குது. களம் வந்து சூடு பிடிச்சிருக்கு. மாற்றி வந்து போட்டின்றது ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. ஒரு கட்சி வாக்குறுதிகளை அறிவிச்சிருச்சு, வேட்பாளர்களையும் பாதி பேர் அறிவிச்சிருச்சு, தொகுதிகளையும் அறிவிச்சிருச்சு. இன்னொரு கட்சி இன்னும் அறிவிக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மிக அதுவும் வந்துடும். முன்னாள் அமைச்சர்களே வந்து பார்த்திங்கன்னா முதல்கட்ட வேட்பாளர்களாக வந்து அதிமுக அறிவிச்சிருக்கு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 பேரும் அரசியல் கட்சிகள் தான் கடந்த 50-60 ஆண்டுகளாக ஆட்சிக்கு யார் வருவது என்பதை அவங்க தான் முடிவு எடுக்கிறாங்க. அவர்களைத்தான் மக்கள் மாற்றி ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வருகிறாங்க. நீங்கள் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி தமிழக வெற்றி கழகம் என்கிற புதிய கட்சியை தொடங்கி டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு அவர் பொதுவெளியில் அறிவித்தாலும் களத்தில் அது இதுவரைக்கும் இல்லைங்கிறது தெரியுது. அந்த கட்சி களத்திலே இல்லைங்கிறது இதுவரைக்கும் இல்லைங்கிறது தெரியுது. ஏன்னா தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 2 மாதங்களாக பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி இன்னும் கூட 1-2 கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அவங்க களத்தில் தீவிரமாக இறங்கி 27ஆம் தேதி அந்த இறுதிப்பட்டியல் வந்துடும். எல்லா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அந்த 23 கட்சிகள் அவங்களுடைய பங்களிப்பு என்ன, யாருக்கு எத்தனை தொகுதி, 1 தொகுதி, 2 தொகுதி, 3 தொகுதி, 4 தொகுதின்னு கட்சிகளாக 23 கட்சிகள், இன்னும் பல அமைப்புகள், சின்ன ஆமாம் 100க்கும் மேற்பட்ட அமைப்புகள் அங்கே ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அது கிட்டத்தட்ட ஒரு 3-4 முறை டெல்லிக்கு சென்று அமித்ஷா, எடப்பாடி பேச்சுவார்த்தை நடத்தி ஓரளவுக்கு அங்கேயே எல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம். இப்போ திமுகவில் வந்து எல்லா அரசியல் கட்சிகளும், கூட்டணி கட்சிகள் எல்லாமே அறிவாலயத்தில் போய் தான் பேசிட்டு வந்து சொன்னாங்க. முதல் சுற்று, 2ஆம் சுற்று, 4ஆம் சுற்றுன்னு நமக்கு தலை சுற்றுற வரைக்கு அவங்க பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அது மாதிரி எதுவுமே நடக்கலை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகை தான் என்டிஏவுக்கு, அனைத்து இந்திய அண்ணா திமுகவுக்கு தலைமை கழகம். அங்கே இதுவரைக்கும் இந்த கூட்டணி கட்சிகளை அழைத்து பேசியதாக தெரியல. நமக்கு குழு போட்டவங்களும் குழு போய் பேசினாங்களான்னு தெரியல. திடீர்னு எல்லா கட்சியும் மொத்தமாக அழைச்சிட்டு வந்துட்டு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பட்டியல் வந்தது. கிட்டத்தட்ட இன்றைக்கு வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு. நேற்றைய தினம் 297 வாக்குறுதிகளையும் கொடுத்துட்டாரு. இன்றைக்கி குறிப்பிட்ட மாதிரி அந்த முன்னணியினர், முன்னாள் அமைச்சர்கள் பலருக்கு தொகுதியுமே ஒதுக்கிட்டாங்க. என்னென்னா இந்த இடப்பங்கீடு முடிஞ்சு தொகுதி அடையாளப்படுத்துகிற பொழுது பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்னு தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். பல இடங்களில் பாஜக வந்து அதிமுக காரங்களோட முன்னாள் அமைச்சர்கள், ஆமாம் முன்னாள் அமைச்சர்கள் தொகுதி, இன்றைக்கு இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ, இந்த 2021 வெற்றி பெற்ற அஇஅதிமுக எம்எல்ஏக்களின் தொகுதிகளே ஒரு 10-12 தொகுதிகள்லாம் கேட்குறாங்க அப்படின்றது. அதனால் இவர் அவசரமாக முதல் பட்டியலை வெளியிட்டார். அடுத்த 1-2 தினங்களில் பட்டியல் வந்துடும். பிரச்சாரத்தையும் தொடங்கிட்டார். வழக்கமாக புரட்சித் எம்ஜிஆர் காலமானாலும் சரி, செல்வி ஜெயலலிதா காலமானாலும் சரி, எந்த ஒரு அரசியல்லையுமே
முதலாவதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் களத்தில் இறங்கும், தேர்தல் களத்தில் இறங்கும். திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 8 மாதத்துக்கு முன்பே தேர்தல் பணிகளை தொடங்கிட்டாலும் அந்த இடப்பங்கீடு, தொகுதி பங்கீடு, யாருக்கு எத்தனை இடங்கள் என்பதை முடிவு செய்து நேரடியாக களத்தில் இறங்குவதற்கு இன்னும் 2 நாட்கள் இருக்கிற நிலையில் அனைத்து இந்திய அதிமுக களத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த 2 அணிகளும் போட்டியில் இருக்கிற இந்த சூழலில் தவேகானால தான் மாமல்லபுரத்தில் போய் ஒரு 100-118 கேண்டிடேட் ஏதோ அவங்க அடையாளப்படுத்தி வச்சுருக்கிறவங்கள அங்கே போய் பார்க்க போகிறாரு, அறிவிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஏற்கனவே நிறைய ஆயிரக்கணக்கானோர் அவங்களுக்கு விருப்ப மனு தெரிவித்தாங்க அப்படிங்கிற 50,000 விருப்ப மனு வாங்கி ஹைலைட்டாக ஹையஸ்ட் நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு நம்பர். ஆமாம், நீங்கள் இப்போ அடிக்கடி நிர்வாக குழு கூட்டமானாலும், மாவட்ட குழு கூட்டம்னாலும், மகளிர் கூட்டம்னாலும் மாமல்லபுரத்திலே போகிறாரு. அப்படி இல்லை பனையூரில் வச்சு அரசியல் நடத்துகிறாரு. பாதுகாப்பு கருதி பாண்டிச்சேரியில் வைக்கலன்னு சந்தோஷப்பட்டு வேண்டியதான். ஆமாம், அப்போ இது தவேகாவினுடைய போக்கு என்பது ஒரு மிதமான போக்காக தான் இருக்குது. தீவிரமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றுவதற்கு எங்களால் தான் முடியும் என்று களத்துக்கு வந்திருக்கிறவங்க அந்த அளவுக்கு தீவிரம் காட்டவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ தொடக்க முதலே அனைத்து இந்திய அண்ணா திமுக இந்த 2 பெரும் அரசியல் கட்சிகள் தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் அப்படிங்கிற நிலையை இந்த தேர்தலையும் உருவாக்கிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம பார்த்துக்கிறோம். ஒரு மாத காலத்துக்கு முன்பு நம்ம பேசுகிறப்போ அதிமுக ரொம்ப பலவீனமாக இருக்குது, இந்த கூட்டணி சார்ந்த விஷயங்கள், இடப்பகிர்வு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப பலவீனமாக இருக்குது, எடப்பாடி பிரச்சாரமே ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். வேட்பாளர் அறிவிச்சு கூட்டணி பிரித்து கொடுத்து பல முக்கியமான இடங்களில் பாஜக இந்த இடத்துல நிற்கும்னு சொன்ன இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக வேட்பாளர் அறிவிச்சிருச்சு. ஆமாம், மற்ற தொகுதிகளுக்கும் வேட்பாளரை இன்னும் 2 நாட்களில் அறிவிச்சுட்டு அவங்க களத்தில் இறங்கிடுவாங்க. நாம் என்ன பார்த்தோன்னா 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல், அப்படியே 8-9ஆம் தேதி வரைக்கும் போய் வேட்புமனு வாபஸ் எல்லாம் வாங்கி யார் என்று இறுதிப்படுத்தப்பட்ட பிறகு தான் பிரச்சாரத்தை தொடங்கணும். ஒரு 10-12 நாள் தான் இருக்குன்னு நினச்சோம். ஆனால் இப்போ ஃபஸ்ட் லிஸ்ட் அறிவிச்சிட்டாரு. இன்று இரவோ நாளையோ மறுபடியும் செகண்ட் லிஸ்ட் வந்துடும். அடுத்த நாட்கள் 27-28க்குள்ளே எல்லாருடைய அந்த கூட்டணி கட்சிகளுடைய பாஜக, தமாக இருக்கிற அந்த கட்சிகளுடைய ஐஜேகே, புதிய நீதி கட்சி எல்லாருமே வந்துடுவாங்க களத்தில். ஸோ அப்படி வருகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை விட வேட்பாளர் சின்னத்தை சொல்லி ஓட்டு கேட்குறதுல அஇஅதிமுக முன்னணியில் போயிடுச்சுங்கிறது தான் இப்போ இது வரைக்குமாக நம்ம பார்க்குற இந்த விஷயத்தை. ஆரம்பிச்சிட்டாரு, தேர்தலை நோக்கி பிரச்சாரத்தை தொடங்கிட்டார். பொதுமக்கள் மத்தியில் ஆட்சி அதிகாரத்திற்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னையே தொடங்கிட்டார். ஒரு 170-80 தொகுதிகள் வரைக்கும், நெருக்க 200 தொகுதி வரைக்குமே போய் அந்த பொதுவான பிரச்சாரத்தை முடிச்சிட்டாரு. வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்கான பிரச்சாரத்தையும் மயிலை கபாலீஸ்வரர் சன்னதியில் தொடங்கிட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் 27 வந்து அவங்க ஒட்டுமொத்தமாக அறிவிச்சுட்டு இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் பண்ணி அவங்க பிரச்சாரத்தை தொடங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி அவருமே பட்டியலில் போட்டுட்டாங்க. தவேகா என்ன பண்ண போகிறாங்கங்கிறத நம்ம நாளை அவர் அறிவிப்பு பிறகு பார்க்கலாம். ஓகே சார், இதில் இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக அறிவிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலானோர் முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள் வந்து பார்க்க முடியுது. ஏன் முன்னாள் அமைச்சர்களுக்கு அந்த முக்கியத்துவம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாஜகவுக்கு கொடுத்த பெரும்பாலான சீட்டுகள் கரண்ட் சிட்டிங் மினிஸ்டர்ஸ் வந்து டிஎம்கே சிட்டிங் மினிஸ்டர்ஸ் இருக்கிற சீட்டு. திமுகவுக்கு எதிராக பாஜக அப்படின்ற ஒரு விண்பத்தை இந்த இடத்துல அதிமுக வந்து நிரூபிக்குதான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் திமுகவுக்கு எதிராக பாஜகவினர் கடமை இருக்க வேண்டிய தேவை ஏற்படுது? ஏன்னா பாஜகவினர் வெற்றி பெற மாட்டாங்க, அதனால் திமுக எதிராக கொடுத்து ஈஸியாக இவங்க ஜெயிச்சுட்டு போயிடலான்னு பார்க்குறாங்கன்னு ஒரு கேள்வி வரும்ல. இல்லை, அரசியலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட ஒரு 130 தொகுதிகள்லையாவது வெற்றி பெற்று தனித்து ஆட்சி அமைக்க வேண்டும் அந்த கான்செப்டில் இருக்கிறதுனால 100% வெற்றி எது சாத்தியமோ அந்த தொகுதிகளை பூரா அவங்க எடுத்துக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 160க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அனைத்து இந்திய அதிமுகவும் தோழமை கட்சிகள் 1-2 இரட்டை இலை நிற்கிறாங்களா என்னன்னு தெரியல. தாமரையா இரட்டை இலைங்கிறதுல சைக்கிள்லேருந்து அவர் தாமரையை பிடிச்சிட்டு போயிட்டாரு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ ஐஜேகே, ஏசிஎஸ் அவங்கெல்லாம் வந்து ஐஜேகே மை சின்னத்தில் நிற்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த வகையில்? அதுதான் சொல்கிறேன். வரும்போது கிட்டத்தட்ட 170க்கும் மேற்பட்ட இடங்களில் இரட்டை இலையும் 175க்கும் மேற்பட்ட இடங்களில் உதயசூரியனும் நேரடியாக களத்தில் மோத இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு கிடைத்த தகவல்கள். பத்திரிகை வாயிலாகவும் தொலைக்காட்சிகள் வாயிலாகவும் நமக்கு கிடைக்கிற தகவலாக இருக்கிறது. அப்போ இந்த நேரடி போட்டி என்பது தொடங்கிருச்சு. இப்போ இதை தாண்டி களத்துக்கு வர இருக்கிற திரு தாவேகாவாகட்டும், சீமான் ஆகட்டும்,
புதிதாக களத்துக்கு வருகிற திருமதி சசிகலா ராமதாஸ் ஆகட்டும், இப்போ இவங்க யார் வாக்குகளை பிரித்து யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறது நமக்கு போக போக தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ என்னை பொறுத்தளவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற முனைப்பில் தான் யார் அதிகமாக செலவு பண்ண முடியுமோ அவங்கள ஃபஸ்ட்டு களத்தில் இறக்கிட்டாங்க. ஆமாம். ஏன்னா நம்ம வெளிப்படையாக பேசுவோம். ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சம் 10-15 கோடி ரூபா செலவாகும் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக அவங்களே திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே நேர்காணல் நடத்துகிற போது இந்த விஷயத்தை கேட்டிருக்காங்க. வெளியில் வந்து அவங்களே சொல்கிறாங்கல்ல, 15 சிங்கிறாங்க, 10 சிங்கிறாங்க, எங்கே போகிறதுன்னு தெரியல அப்படின்லாம் புலம்பிட்டு வந்த ஆட்களை பார்த்தோம். அது மாதிரி இங்கேயுமே அப்படி தான். தேர்தல் என்பது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியது பணம் தான். வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து தான் வெற்றி பெற முடியும் என்கிற மனப்பான்மை வந்துடுச்சு. அப்போ அதிகபட்சமாக யார் அதிக தொகைகளை செலவு பண்ண முடியும் அப்படிங்கிற போது இதில் முன்னாள் அமைச்சர்கள் முன்னெடுத்துக்கு வந்துடுறாங்க. இப்போது அடுத்தடுத்து முன்னாள் அமைச்சர்கள், அதற்கு முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள், முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ, இதை தாண்டி மாவட்ட கழக செயலாளர்களாக இருக்கிற ஒரு 10-30 பேர் இந்த வரிசையில் வரலாம். எனவே தேர்தல் என்பது இந்த 2026 தேர்தல் என்பது நம்ம பல பதிவுகளில் பேசின மாதிரி எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. 6 முறை ஆட்சியை நடத்திய திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாகவும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு ஏற்றாங்க. 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை 8வது முறையாகவும் நம்ம ஆட்சியை கைப்பற்றணும் என்கிற அந்த கண்ணோட்டத்தோடு வந்துட்டாங்க. ஆட்சி கட்சி இந்த மக்களை ஈர்ப்பதற்கு, குறிப்பாக பெண்களை ஈர்ப்பதற்கு பல்வேறு சலுகைகளை அறிவித்தது. இளைஞர்கள் புதிய வாக்காளர்களை ஈர்ப்பதற்கும் கல்லூரி வரைக்கும் போய் பொம்பளை பிள்ளைங்களுக்கு 1000, பசங்களுக்கு 1000 போட்டு காலை உணவு அது இதுன்னு கொண்டு போயிட்டாங்க. அப்போ நாம் எதை காட்டி இந்த மக்களை ஈர்ப்பதுன்னு வந்து ஒரு 3 தவணையில் சில விஷயங்கள்லாம் பண்ணினார். அடுத்து இப்போது இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ப அதிர்ச்சிக்கு மக்களை ஆளாக்குற மாதிரி ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ஃப்ரிட்ஜு கொடுத்துட்றோம். கார்டுக்கு 1 லிட்டர் பருப்பு, 1 லிட்டர் எண்ணெய், சமையல் எண்ணெய், 1 லிட்டர் பருப்பும் இலவசம். அப்போ இது வரைக்கும் அரிசி மட்டும் இலவசமாக இருந்தது. இப்போ பருப்பு எண்ணெய்ங்கிற போது மக்களுக்கு கவலையே இல்லாமல் இலவசமாக வாங்கி போய் கொடுத்துருந்தா மனுஷங்க சாப்பிட்ருப்பாங்க. ஆமாம், அப்படி இருக்குது. பல்வேறு அறிவிப்புகள். அந்த நீட்டில் கிராமப்புற மாணவர்களுக்கான ஒதுக்கீடு 7.5 மாணவர்களுக்கான அந்த இடஒதுக்கீடு 7.5லேருந்து 10% தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம். ஆனால் அந்த ப்ரப்போசலே வந்து 10% தானே போச்சு. உங்கள் அந்த அனைத்து கட்சி கூட்டம் முடிஞ்சு தான் 7.5 வந்தாங்க. உள்ளே போகிறப்ப 10ன்னு போயிட்டு வெளில வரப்போ 7.5. ஆமாம். அது வந்து ஒரு 10% என்கிற மாதிரி தான் முதல்ல இருந்தது. தொடக்கத்தில் 7.5% இருந்தது. அதை வந்து மருத்துவ மாணவர்களுக்கு மட்டுமில்லை, நாங்கள் பொறியியல் மாணவர்களுக்குமே இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொன்னாங்க. ஆக இந்த 2 கட்சிகளுமே விடாக்கண்டன் குடாக்கண்டனாக இருந்து மக்களை தங்கள்வால் ஈர்ப்பதற்கு, மக்களுக்கும் நல்லது நடக்குது, அதுதான் வாக்குகளை சேகரிப்பதற்கு. இப்போ அடித்தட்டு மக்கள், ஏழை எளிய மக்களினுடைய கனவுகளாக இருந்த அந்த மின்விசிறி, அந்த கிரைண்டர், மிக்சி, அதெல்லாம் கிராமத்துக்கு கொண்டு போய் செல்வி ஜெயலலிதா சேர்த்தாங்க. அதே மாதிரி ஏழை எளிய கிராமப்புற பெண்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காகத்தான் அந்த கறவை பசு ஆடுகள் அந்த மாதிரி விஷயம் பண்ணாங்க. இது வரவேற்கத்தக்கதான். நீங்கள் இலவசம்னு பார்க்காம சமூக ரீதியாக காலமெல்லாம் ஒரு வறுமை கோட்டிற்கு கீழ் வாழுகிற அந்த மக்களை கைதூக்கி விடுவதற்கான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். அரசியல்வாதிகள் வாக்குகளை பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்காக இதை அறிவித்தாலும் கூட இது இன்னும் தேவை. இந்த தேவைகளை பெறக்கூடிய நிலையில் தான் இந்த மக்களை நம்ம சுதந்திரம் பெற்று இத்தனை 70 ஆண்டுகளுக்கு மேலாக வைத்திருக்கிறோம் என்கிறதுமே ஒரு வேதனையான விஷயந்தான். ஸோ அந்த அடிப்படையில் இப்போது இன்னும் 2 நாட்களில் திராவிட முன்னேற்ற கழக அறிக்கை வருகிற பொழுது அது எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா கடந்த பல தேர்தல்களாக ஒவ்வொரு தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகள் வெளியிட்ட உடனே அந்த கட்சி இதுதான் இந்த தேர்தலில் கதாநாயகன் அப்படின்னு சொல்லி அதைத்தான் முன்னிறுத்துகிறோம், எனவே இது எங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். அப்போ எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கதாநாயகனை இப்போ அறிவிச்சிட்டார். அப்போ இது வெற்றியை எனக்கு தேடித்தருங்கிற நம்பிக்கையில் அவர் பயணிக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்து வருகிற பொழுது இவர் 297 நினைக்கிறேன். அவங்க கடந்த தேர்தலில் 505 போட்டாங்க. 505 போட்டு அதில் பெண்டிங் இருக்குது, அதான் அப்படியே லிஸ்ட்டில் கண்டினியூ ஆகிடும். ஆமாம். அப்போ அது மாதிரி அங்கே வருகிற பொழுது இந்த மக்கள்
குழம்பி தவிக்கக்கூடிய நிலையில் யாருக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் ஏற்கனவே 5000 போட்டாங்க, இவர் 10,000 போடுறேன்னு இருக்காரு. ஆமாம். அப்போ மக்களை, வாக்காளர்களை பெரும் குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடிய அளவுக்கு இந்த 2 பெரும் கட்சிகளும் களத்தில் இறங்கி இருக்காரு சார். அவர் இன்னும் எதுவுமே அறிவிக்காம இருக்காரு. ஆமாம். அந்த கதாநாயகன் வந்து என்ன ஆகுன்ற விஷயம் இருக்குல்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதில் இன்னொன்று, இந்த வீடற்றவர்களுக்கு அம்மா இலவச வீடு கட்டும் திட்டம், அதை தாண்டி அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நலம் இல்லாதவங்களுக்கு நலம் வாங்கி வீடு கட்டி தரப்படும். பட்டியலின மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆச்சு அப்படின்னா மகன்களுக்கு தனியாக வீடு கட்டி தரப்படும். இந்த சப் கேட்டகரைஸ் பண்ணி அவர் சொல்கிறதுல கொஞ்சம் டீட்டெயில் நிறைய இருக்குது. அதை விட குறு சிறு விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட ஆமாம் ஒரு 15,000 ஏக்கருக்கு மானியம், கூட்டுறவு வங்கி கடன் தள்ளுபடி, ஆட்டோ வாங்குறதுக்கு 75,000 ரூபா மானியம், ஆட்டோ மகளிருக்கு 25,000 ரூபாய், 100% இந்த மாற்றுத்திறனாளிகள் வாங்கின கடன் தள்ளுபடி, சூரிய ஒளி பம்பு செட்டு, ஏகப்பட்டது. மீனவருக்கு 10 லட்சம் மானியம், விவசாயிகள் இருந்தால் 25 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா நிவாரண தொகையை கொடுக்க போறோம் அப்படின்ற விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா. மீன்பிடி தடை காலத்துல 12,000 ரூபான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க எல்லா ஜனங்களையும் வந்து கவர் பண்றமான விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கல்ல. இதற்கு போட்டியாக இவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்து விட்டார்கள், அதற்காக இதை விடவும் கூடுதலாக நாம் அறிவிக்கணும் அப்படிங்கிற அந்த போக்கில் போனால் மக்கள் மத்தியில் திமுக மேலே ஒரு பெரிய சந்தேகமும் அதிருப்தி வந்துடும். ஏன்னா கிட்டத்தட்ட 505 வாக்குறுதிகளில் மிக எளிதாக மக்கள் விரும்புகிற வாக்குறுதிங்கிறது அந்த கேஸுக்கு 100 ரூபா கிடைக்கும்னு பார்த்தாங்க. ஒட்டுமொத்த நகைக்கடனும் தள்ளுபடி எதிர்பார்த்தாங்க. மானியமும் அதுக்கப்புறம் வராமல் போயிடுச்சு. மாணவர்களுக்கான கல்வி கடன் எதிர்பார்த்தாங்க. 2 மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணங்கிறது 1 மாதத்துக்கு ஒரு முறை வரும்னு நம்பினாங்க. இல்லை, கட்டணம் உயர்வு தான் மிச்சம். ஆமாம் ஆமாம். அப்போ இதை ஆட்சி அதிகாரத்திலே இருந்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இதைவிடவும் கூடுதலான வாக்குறுதிகளை தருகிற பொழுது நம்பகத்தன்மை குறைந்துவிடும். ஏன்னா நம்ம பார்க்குறோம், இவர்கள் 5 ஆண்டு ஆட்சியில் இருந்த பொழுது நிறைவேற்றுகிறேன் என்று சொன்ன வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்பதற்காக தான் அரசூழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், விவசாயிகள், பகுதி நேர ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்வாரிய ஊழியர்கள் எல்லாரும் போராட்டத்துக்கு வந்தாங்க. அவ்வளவு பேரும் போராட்டத்துக்கு வந்தாங்க. அப்போ இது ஓரளவுக்கு சரி கட்டி இன்னும் இருக்காங்க. அப்போ இதை ஓரளவுக்காவது சரி கட்டி இதை அடுத்து வருகிற ஆட்சியின் போது நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறது இந்த எதிர்வருகிற இந்த அறிவிப்பு, அந்த அறிக்கைகளில், வாக்குறுதிகளில் அதுவும் நீட்சியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வருகிற பொழுது எதை தேர்ந்தெடுப்பது, எந்த கட்சியை ஆட்சிக்கு தேர்ந்தெடுப்பது என்பதில் மக்களுக்கு மிகப்பெரிய குழப்பம் இருக்கும். அந்த குழப்பம் நீங்குவதற்கு அவர்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பினார்கள் என்றால் அனைத்து இந்த அதிமுக என்டிஏ கூட்டணி மண்டையில படம் மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம். அதனால் நிச்சயமாக நம்ம அந்த வாக்குப்பதிவு வரைக்கும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது தீர்மானமாக இங்கே பல கருத்து கணிப்புகள் இருக்குது. 2%, 3% தான் திமுக இருக்குது. இதை தாண்டி உள்ளே வந்த தாவேக 15% வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எதை பாதிப்பை ஏற்படுத்தி யாரை வெற்றிக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இவங்க 2 பேர் பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தேர்தல் நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க, கேண்டிடேட் போட ஆரம்பிச்சிட்டாங்க, தொகுதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, கூட்டணிக்கு பிரித்து கொடுத்துறாங்க, எல்லா விஷயமும் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமே நடந்துச்சு. இப்போ தேர்தல் வாக்குறுதி அனௌன்ஸ் பண்ணியாச்சு, இதை நோக்கி நகர போகிறாங்க. இப்போ திமுக அனௌன்ஸ் பண்ணி நகர போகிறாங்க. 2 பேருக்கு நடுவில் ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் இருக்குது போது. இப்போது இவ்வளோ நாள் வந்து விஜய்னு பேசிகிட்டு இருந்தவங்க இந்த 2 தேர்தல் வாக்குறுதியில் ஏதாவது ஒன்றுல கன்வின்ஸ் ஆகிடுவாங்களே, சரி ஓகேப்பா ஒரு வாட்டி இவருக்கு போட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து 10வது 12வது முடிச்சவங்களுக்கு 25 லட்ச ரூபாய் பிணை இல்லாத கடன் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக அறிவிச்சிருக்கு. வேலை வாய்ப்பே கிடைக்காதவன் அதிருப்தி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே கவர்மெண்ட் லோன் கொடுக்குது, பிணை இல்லாமல் லோன், இப்போ ஒரு ஏழை விவசாயிக்கு பிணை இல்லாமல் லோன் கொடுக்குறது பெரிய விஷயம் தான். அப்போ நான் அது மூலியமாக ஏதோ ஒன்று பண்ணிக்கிறேன், அப்போ நான் இவங்களுக்கு ஓட்டு போடுறேன், அப்படி நகரதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ விஜய் என்ன சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணுவார்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுதான் இப்போ ஏற்கனவே விஜய் அறிவித்தது அது மறந்து போயிடுச்சு. இந்த ஏதோ நேற்று சொன்ன வார்த்தை காற்றோடு பயிற்சிங்கிற மாதிரி அது இல்லை, அது மறந்து போயிடுச்சு. இப்போது கரெக்டாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்த இந்த அறிவிப்புகள் தான் இப்போ கரெக்டாக இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் வருகிற பொழுது இந்த 2ஐயும் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு மக்கள் தயாராகிடுவாங்க. ஆட்சி கட்சி இருக்கிறது, மீண்டும் ஆட்சிக்கு வந்து நாங்கள் இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 10.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குது. இந்த போராட்ட களத்திற்கு வந்தவர்களுக்கு இவங்க சொல்கிறது அரசு கடனில் இருக்குது, இதிலிருந்து நாங்கள் மீண்டெழுந்து வந்து தான் இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க.
ஆனால் இதை விடவும் கூடுதலாக பல கோடி, நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்க்கான அறிவிப்புகளை வாக்குறுதிகளாக கொடுக்கிற பொழுது ஏற்கனவே சொன்னதே செய்யலை, இனி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அப்போ ஒரு மாற்றம் வேண்டும் என்று வருகிற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தால் இவையெல்லாம் நமக்கு கிடைக்குது. நீங்கள் கிராமத்தில் அந்த மிக்சி கிரைண்டரு கொடுக்குற பொழுதே பெரிய அளவில் சின்ன சின்ன குக்கிராமங்கள்லாம் மக்கள் பெரிய அளவில் நாம் ஆசை கனவுகள்லாம் நிறைவேறிச்சுங்கிற மாதிரி இருந்தது. இந்த ஃப்ரிட்ஜுங்கிறது ஒரு கோடிக்கணக்கான, 1 கோடிக்கு 2 கோடியே 29 லட்சமோ என்னமோ ஒரு அரிசி அட்டைகள் இருக்குது. அதில் 1 கோடிக்கு மேற்பட்டவர்கள் கீழே நடுத்தர ஏழை எளிய அந்த விளிம்பு நிலை மக்களுடைய வீடுகளுக்கு ஃப்ரிட்ஜ் போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய கனவாக இருக்கும் அதனால் இதை சரிப்படுத்துவதற்கு, இந்த நிலைப்பாட்டிலிருந்து மக்களை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன வாக்குறுதிகளை கொடுக்க போகிறதுங்கிறத பொறுத்து தான் இந்த வெற்றி தோல்வியை நம்ம தீர்மானிக்க முடியும்னு நான் பார்க்குறேன். சார் மேபி வாஷிங் மிஷின் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரிட்ஜுக்கு அடுத்து இவங்க போனோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு தான். டிவிகே ஒரு ப்ராமிசிங்கான கட்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பல இளைஞர்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த இளைஞர்களுக்கான விஷயங்கள் நோக்கி விஷயங்கள் வேலைவாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் யாரும் பெருசாக அறிவிக்கலின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. தமிழக வெற்றி கழகம் ஆமாம், இப்போ டிவிகேக்கு நிறைய பேர் ஆதரவு வச்சுருக்காங்க. பெரம்பூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பாமக தான் கேண்டிடேட். டிவிகேக்கு எதிர்த்து அதிமுக அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி நாம் தமிழர் கட்சியில் ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் திமுக அறிவிக்கல, பெருமை கூட்டணி கட்சி கொடுக்குமா இல்லை திமுகவே ஸ்ட்ரெயிட்டாக நிற்குமான்றதும் தெரியவே இல்லை. ஆனால் இளைஞர்கள் ஓட்ட மற்ற 2 கட்சிகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் என்னென்னவா இருக்கும்? டிவிக்கே அதை வாங்கணும்னா என்ன பண்ணணும்? இல்லை, இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவில் நம்ம பல பதிவில் பேசியிருக்கோம். அவருடைய ரசிகர்களை தாண்டி அரசியலுக்கு பதவிகள் பொறுப்புகளை பெற வேண்டும் என்று விரும்புகிற புதிய இளைஞர்கள், 18 வயதை கடந்த புதிய இளைஞர்கள், இவங்க தாவேகா ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் என்கிற நம்பிக்கையோடு பயணிக்கிறார்கள். ஆனால் களம் இப்போது வேறு மாதிரி இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக தீவிரமாக களம் இறங்கி நேரடி போட்டியை உருவாக்கி விட்டார்கள். இதில் தாவேகா தப்பி தவறி வருமா அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே சந்தேகம், நிர்வாகிகளுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி. பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் விஜய் தான் முதலமைச்சர், விஜய் தான் வெற்றி பெறுவார், 234லையும் நாம் தாவேகா தான் வெற்றி பெறும் என்று பேசுகிறார்கள். ஆனால் தேர்தல் கள யதார்த்தம், இன்றைய களச்சூழல் அது மாதிரி இல்லைங்கிறது தான். ஏன்னா ஒன்று வாக்காளர்களை கொண்டு சேர்த்து ஒரு 2.5 லட்சம் வாக்காளர்கள் ஒரு தொகுதியில் இருக்காங்கன்னா அந்த 2.5 லட்சம் வாக்குகளை கிட்டத்தட்ட 1.1 லட்சம் வாக்குகளை தாவேகாவுக்காக கொண்டு சேர்த்தால்தான் அந்த தொகுதியில் வெற்றி பெற முடியும். அந்த அளவுக்கு சாமர்த்தியமோ சாதுரியமோ தாவேகாவினுடைய வேட்பாளர்களுக்கோ நிர்வாகிகளுக்கோ இல்லை என்பதுதான் யதார்த்தம். முடியல. அதனால் இந்த தேர்தலில் நிச்சயமாக அவங்க பெருமளவில் ஒரு அளவுக்கு கூட சிறிய அளவிற்கான வெற்றியை கூட ஈட்டுவதற்கு எனக்கு கிட்டத்தட்ட நான் அவங்கள்ட்ட பல பதிவில் சொல்லியிருக்கேன். 1967 தேர்தலிருந்து பார்க்குறேன். நேரடியாகவே நான் பள்ளி மாணவனாக இருந்த 8ஆம் வகுப்பு மாணவனாக இருந்தபோது 67 நான் தேர்தல் பணியாற்றியிருக்கேன். தொடர்ந்து இந்த 10-14 சட்டப்பேரவை தேர்தல்களில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த தேர்தல் என்பது ஒரு வித்தியாசமாக இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. திமுக அதிமுகவை வீழ்த்தி தாவேகாவை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற கருத்தாக்கம் பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் அறவே இல்லை. தொடக்கத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு வந்தபோது பிரச்சார பயணத்தை மேற்கொள்ளுகிற பொழுது தாவேகா தான் இனி அடுத்து இவர்களுக்கு மாற்று அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு அந்த தொய்வு ஏற்பட்டது. அடுத்தடுத்து இவருக்கு ஏற்பட்ட சிக்கல், பொதுவெளிகளில் இவர்களுடைய அணுகுமுறை, திரு விஜயனுடைய அணுகுமுறை, நடத்தை, ஆமாம் இது எல்லாமே அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவை தான் ஏற்படுத்தி, இந்த சூழல்லையே குடும்ப பிரச்சனை உட்பட இந்த சூழல்லையே ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. விஜய் அண்ணா என்று குரல் எழுப்பியது, அந்த குரல் கொஞ்சம் கொஞ்சமாக மட்டுப்பட்டு இருக்கு. இந்த விசில் சத்தமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. இப்போவே தேர்தலை எதிர்கொள்வதற்கு முன்பாகவே இந்த நிலை என்றால், தேர்தலில் களம் இறங்குற போது திமுக அதிமுக அந்த தோழமை கட்சி வேட்பாளர்கள் அவங்க காட்டாற்று வெள்ள மாதிரி சட்டன்னு உள்ளே புகுந்தானா இவங்கெல்லாம் ஓடிடுவாங்க. இப்போதைக்கு பெரம்பூரில் எதிர்த்து நிற்கிறது பாமக.
விஜயகாந்த் வந்தப்போ பாமக விஜயகாந்த் என்னென்னலாம் பாடுபடுத்துன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ விஜய் வந்து மாட்டிருக்காரு. ஏற்கனவே வந்து அன்புமணி பல இடங்கள்ல விஜயோட அந்த சிகரெட் பிடிக்கிற மாதிரியான போஸ்டர்ஸையும் தண்ணி அடிக்கிற மாதிரி வர சீன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல கண்டிச்சு பேசியிருக்காரு, பல விஷயம் பண்ணியிருக்காரு. இப்போ பாமக இதில் நிற்குது, என்ன பண்ணுவாங்க? அதுதான் சொல்கிறேன், போட்டி கடுமையாக இருக்கும், விமர்சனம் கடுமையாக இருக்கும், அதை கடந்து போகிறதுங்கிறது ரொம்ப சிரமம். இப்போ நேரடியாக தனிமனித தாக்குதலை மக்கள் புறந்தள்ளினாலும் இவர் வெற்றிக்கான வேட்பாளர் என்கிற அந்த கருத்தாக்கம் உருவாகுமாங்கிறதே பெரிய பிரச்சனை. அந்த பார்வை பொதுவெளிகளில் இருக்கும். விஜய் ஒரு மிகப்பெரிய தலைவர் என்கிற பிம்பம் கட்டமைக்கப்படுவதற்கே இன்னும் 5 ஆண்டுகள் அவருடைய அணுகுமுறைகள் மாறணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அவங்க என்னென்னா, அவரோடு பயணிக்கிற அவரை வழி நடத்துகிறவர்கள் நீங்கள் அடிக்கடி வெளியில் வந்தால் அவங்க இமேஜ் போயிடும், வீட்டுக்குள்ளேயே இருந்து திடீர்னு வந்தால் தான் விஜய் என்னான்னு கூட்டம் வரும் அப்படிங்கிறாங்க. அது ஒரு சரியான அணுகுமுறை இல்லை. ஒரு தலைவன் அரசியலுக்கு என்று வந்து விட்டால் மக்கள் பிரச்சனைக்காக அப்போது வரணும். இங்கே வந்து அவருடைய வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து ஆறுதல் சொல்கிறது, பாதிக்கப்பட்ட அந்த பகுதிக்கு போகாமல் போகிறது, இந்த பாதுகாப்பு வளையம் என்று தனக்கு வச்சுக்கிட்டு கட்சியினுடைய நிர்வாகிகளையே அடித்து தூக்கி போடுறது, தள்ளுறது, இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிகளில் பொது வெளிகளில் மக்கள் மத்தியில் போகிற நெருங்க முடியாத தலைவர் கட்சி நிர்வாகிகள் பார்க்க முடியல. அதுதான் நான் கடந்த வாரம் செங்கோட்டையன் பேசினதே பார்த்தேன். புஷி ஆனந்த் இல்லை, அவர் பிசி ஆனந்த், தலைவரை கூட பார்த்துலாம் இவரையே பார்க்க முடியலைங்கிற மாதிரி கேஷுவலாக பேசிட்டு போயிட்டார். தலைவரை கூட பார்த்தா என் தலைவரை நினைக்கிறப்ப பார்க்க முடியும். அப்போ இந்த நிலைப்பாடு என்பது பொதுவெளிகளில் மாவட்ட நகர ஒன்றிய கிளை நிர்வாகிகள் வந்து தலைமையோடு இருந்து உள்ளூர் பிரச்சனைகளை சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொன்னாலே இந்த இடைவெளி அதிகரிக்க அவனுடைய அந்த ஈர்ப்பு என்பது மாறிவிடும், அந்த நம்பிக்கையே மாறிடும்ல. இவர் நமக்கானவர் இல்லையா, நம்ம சொல்றதே கேட்க மாட்டோம், நம்ம சொல்றது யார்கிட்ட போய் சொல்றதுன்னு ஒரு விஷயம் வந்துடும். நிச்சயம் பல இடங்களில் கம்ப்ளைண்ட் புஷி ஆனந்த் மேலே தான் இருக்குது. 5 கோடி ரூபாய் வாங்கிட்டு சீட்டு கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரிக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கான விசாரணையும் அதுக்கான முறையீடும் யாருக்கிட்ட இல்லை தொடர்ந்து அவர் பொறுப்புகள் மாநில மாவட்ட பொறுப்புகளுக்கே பணம் வாங்கினாருங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. இன்றைக்கு 2 கோடி 3 கோடின்னு வேட்பாளர்களை நீ தான் அந்த தொகுதி வெற்றி வேட்பாளர்னே சொல்கிறாராம், நீ வந்தால் நீ தான் அமைச்சர்னே சொல்கிறாராம், டிபார்ட்மெண்ட் சொல்லிடுறாராம், பொதுப்பணித்துறை அமைச்சர், நீ வேளாண்மைத்துறை அமைச்சர், பெட்டி குத்த இந்த அமைச்சர். அப்போ அந்த மாதிரி எல்லாம் இப்போ வலைத்தளங்களில் பரவலாக போகிற போது அது கொஞ்சம் கொஞ்சமாக தவேகா மீதான நம்பகத்தன்மையை பொதுவெளிகளில் மட்டுமல்ல அந்த கட்சியில் பயணிக்கிறவர் மத்தியிலே நம்பகத்தன்மை போயிடும். ஒரு 15 வருஷமாக ஒர்க் பண்ணுறாரு. இப்போ திடீர்னு போகிறப்ப நீ ஒரு 10 சி கொண்டு வைப்பா உன்ன பொதுப்பணித்துறை அமைச்சராக்க அப்படின்னு சொன்னார். நான் அவரால் 10 சி கொடுக்கணும்னு நம்ம சொல்லுவார். இவ்வளோ நாளாக ஒர்க் வேலை பார்த்தோம், 10 கோடி ரூபாய் கேட்குறாங்க, நான் எங்கே இந்த போய் கொடுக்குறது, இவன் வந்தால் நல்லது பண்ணுவான்னு நினச்சோம், எல்லாம் அப்படி தான் இருக்காங்க. அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடும். அது பரவலாக அவருடைய நண்பர்கள் வட்டாரத்தில் அவருடைய நிர்வாகிகள் மட்டத்தில் சொல்கிற போது இப்படியெல்லாம் நடக்குதா, வேண்டாம்ப்பா இந்த அரசியல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை வந்துடும். நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பயணித்தா இந்த முறையிலனா அடுத்த முறை ஆட்சியிலன்னா அதற்கு அடுத்த முறை வாய்ப்புகள் கிடைக்கும். ஊரக உள்ளாட்சி தேர்தல்களில் பல்வேறு பொறுப்புகள், மாநகராட்சி மேயர், ஒன்றிய சேர்மன், அப்போ கரை வெட்டி கட்டிட்டு போய் ஏதோ நமக்கு செலவு தொகையாவது வரும் அப்படின்ட்டு இருப்பான். தவேகாவில் பயணிக்கிறவர்கள் எந்த பின்புலமும் பெரிய அளவில் இருக்காது, சம்பாதிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க கை காசை செலவு பண்ணி அவங்க சம்பாதித்ததை அல்லது பெற்றோர்கள் சம்பாதித்ததை கொண்டு போய் தான் கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் வச்சு பிளாக்கில் டிக்கெட் வாங்கி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பெரிய அளவுலலாம் அவங்க நீங்கள் தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா சமீபத்தில் லைலோமணி அவர்கள் பேசியிருந்த பொங்கல் பரிசு தொகை வந்தப்போ 3000 ரூபாய் குத்தாச்சு, ஜனநாயக டிக்கெட் எடுத்துடலாமா அப்படின்னு பேசுறாரு. அப்போ ஒரு டிக்கெட் கூட எடுக்க முடியாத நிலைமையில இருக்கேன், நீங்கள் எப்படி அதை இது பண்ணுவீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அரசியல் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் பண்ண முடியும். இல்லை, நிச்சயமாக நீங்கள் திரு விஜயோடு தொடக்கத்தில் விஜயனுடைய அரசியல் வரவேற்று எதிர்பார்த்து போன மிக மூத்த அரசியல் விமர்சகர்கள் திரு ஐயநாதன், திரு ஜெகதீஷெல்லாம் சொன்னாங்க இவன் பெரிய அளவில் இருக்கும். ஆனால் விஜய் மட்டுமல்ல, விஜய் இயக்குகிறவர்களும் கூட சரியான புரிதல் இல்லாமல் நவகிரக மாதிரி ஆளுக்கு ஒரு திசையில் இருக்கிறாங்க. 4 தொகுதியில் நிற்கலான்னு புஷி ஆனந்த் பேசுகிறாரு. ஆமாம், அப்போ தவேகாவை தொடங்கிய விஜயை தாண்டி அவரை இயக்குகிற முன்னணியினர்னு ஒரு 4-5 பேர் சொல்கிறாங்கல்ல. புஷி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி, ஃபிலிக்ஸு, ஆதவ அர்ஜுனா, இது மாதிரி நிர்மல்குமார் போன்றவர்கள். இப்போ இவங்களுமே வெறும் தொழில்நுட்பத்தை கையில் வச்சுக்கிட்டு ஐடி விங், ஆமாம், வார் ரூம் ஐடி இதில் வச்சுட்டு
தேர்தல் கள யதார்த்தத்தை அந்த தொகுதி மக்களினுடைய மனநிலை அந்த புரிதல் இல்லாமல் தான் கொண்டு போகிறாங்க. திரு விஜய் என்கிற அந்த பிம்பத்தை அப்படியே நம்ம கட்டமைச்சு கொண்டு போனோம்னா ஒட்டுமொத்தமாக வாக்காளர்கள் நமக்கு வாக்களித்து வெற்றி தேடி தருவார்கள் என்று நம்புகிறார்கள். அவர்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை. ஒருத்தர் என்ன பண்ணார், எப்படியாவது காங்கிரஸை கொண்டு வந்துடுறேன்னு பகீரத முயற்சி எடுத்து அதற்கான வேலைகள் பண்ணார். ட்ரை பண்ணார், அப்புறம் காங்கிரஸ் ட்ரை பண்ணார், கடைசியில் என்டிஏல போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் வரைக்கும் தரேன்னாங்க. அப்போ இது என்னன்னா, தாவேகாவை வழி நடத்துகிற இந்த பிரமுகர்கள் இவங்க தான் வந்து என்னை வந்து மும்பையில் பார்த்து கூப்பிட்டாங்க, டெல்லியில் பார்த்து கூப்பிட்டாங்க, இங்கே சென்னையில் வந்து மிக முக்கிய பிரமுகர்கள் வந்து எங்களை பார்த்து சந்தித்தாங்க, காங்கிரஸ் எங்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்க அப்படின்னு. அவங்க சொன்ன மாதிரியே நம்ம கேசி வேணுகோபால் ஆகட்டும், நம்ம இவர் பிரவீன் சக்கரவர்த்தி ஆகட்டும், மற்றவங்களாம் வந்து போய் பார்க்கலாம் நினைக்கிறேன். பிரவீன் சக்கரவர்த்தி இவரை மட்டும் வேறு ஆமாம் பிரவீன் சக்கரவர்த்தி இன்னொருத்தருக்கு கேசி வேணுகோபால் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டார் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். இப்போ அந்த டெல்லியில் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு, வெகு விரைவில் காங்கிரஸ் முக்கிய தலைவர்கள் பல பேர் வந்து இணைய போகிறாங்க, சிதம்பரத்தோட முடிவில் அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை. இல்லை, இந்த தேர்தல் வரைக்குமே இன்னும் பல்வேறு விதமான நம்ம இந்த ஊசலாட்டங்கள், கட்சிகள் மாறுறது, தொகுதி கிடைக்காம இடம் மாறுவது, இந்த நிகழ்ச்சி ரெண்டு தரப்புலையுமே இருக்கும். தாவேகா தரப்புலேருந்து இந்த பக்கம் வர்றது இருக்கும், இங்கே திமுக அதிமுக தரப்புலேயே அதிருப்தியாளர்கள் வெளியில் போகிறது செய்கிறது எல்லாமே இருக்கும். இப்போ பாருங்களேன், டிடிவி தினகரன் அமமுக கேண்டிடேட்டை அறிவித்த உடனே அங்கேருந்து ஒரு 5-6 பேர் பழைய ஆட்கள் வெளியில் வந்துட்டாங்க. இந்த பார்த்திபன், தஞ்சை ரங்கசாமி எல்லாம் சீனியர் ஆரம்பத்துலேருந்து அவங்க அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க. அவருடைய செயல்பாடுகளில் அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நேற்று இருந்து காலகட்டத்தில் அவர் 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பிரச்சாரம் போகிறப்பதே இவர் தான் அந்த தொகுதி வேட்பாளர்னார். 18 எம்எல்ஏக்களில் கிட்டத்தட்ட 10 பேர் போயிட்டாங்க, 8 பேர் இருக்காங்க, அந்த 8 எம்எல்ஏக்களுக்கு நான் சீட்டு வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னாரு. அதில் ஒரு 4-5 பேருக்கு தான் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம், சோழிங்கர் பாமக கிட்ட போயிடுச்சு. ஆமாம், அப்போ இந்த நிலைப்பாடு இருக்குல்ல, இது எல்லா அரசியல் கட்சிகளும் வருகிற பொழுது தேர்தல் நேரத்தில் அது ஒரு பெரிய தாக்கத்தை, பின்னடைவை நிச்சயமாக உருவாக்கும். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய அளவில் 23 கட்சிகளோடு களமாடுகிறது, ஆட்சி அதிகாரத்திலே இருக்கிறார்கள். அவங்க எல்லாவித செயலிலும் ஈடுபடுவாங்க. அவங்க இந்த ரதகத துரகபதாதிகள்னு எல்லாத்தையும் களம் இறக்கி அமைச்சர்கள் எல்லாமே இருப்பாங்க. அப்போ அவர்களுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்கிற வகையில் பிரதான எதிர்க்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திமுக என்டிஏ கூட்டணியும் செயல்பட்டு இந்த முறை திமுகவை களத்தில் வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. மக்கள் தான் ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்பினால் அதிமுகவுக்கு வாய்ப்பு, இதுவே தொடரட்டும் என்று மக்கள் விரும்பினால் திமுக வரும். நம்ம தேர்தல் முடிவுக்கு பிறகு பார்த்துக்கலாம். ஓகே சார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியில் ஒரு பெண்ணை களமிறக்க போகிறதா வந்து அதிமுக முடிவு பண்ணியிருக்கின்ற செய்திகள் வந்துருந்துச்சு. இப்போ சமீபத்திய செய்திகள் படி வந்து பார்த்தீங்கன்னா பொற்கொடி ஆம்ஸ்டாங், மறைந்த பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்டாங்குடைய மனைவியான இப்போ தமிழ்நாடு பிஎஸ்பி கட்சியை வச்சுருக்கவங்கள களமிறக்க போகிறாரு எடப்பாடி அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. அது உண்மையாக அப்படி இறங்கினா ஸ்டாலின் அவர்களுடைய வெற்றியை தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? அதாவது களத்தில் ஒரு முக்கிய வேட்பாளருக்கு எதிராக ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி வெற்றி பெற செய்யணும் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் அப்படி ஒரு பெண் வேட்பாளரை நிறுத்தி மற்ற அரசியல் கட்சிகளுடைய ஆதரவை பெற்று அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் என்றால் அது ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும், ஒரு கடும் போட்டியை உருவாக்கும். ஏற்கனவே 2011 கொளத்தூர் தொகுதியில் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக ஆம்ஸ்டாங் கோல் நின்று இருந்தார். யாருக்கும் 4000 ஓட்டு என்னவோ வாங்கியிருந்தாருன்னு நினைக்கிறேன். அதுதான், சில 1000 ஓட்டுகளை பிரிக்கலாம். ஆனால் கடந்த 4-5 ஆண்டுகளாக இந்த 234 தொகுதிகளில் அவர் செய்த நலத்திட்டங்களை விடவும் குளத்தூருக்கு கூடுதலாக சமீபத்தில் நிறைய பண்ணியிருக்கிறாரு. அங்கே அந்த வடசென்னை பகுதிகளில் இருக்கிற மற்ற தொகுதிகளை விடவும் குளத்தூர் தொகுதிக்குன்னு ஒரு தனியாக ஒரு சிறப்பு கவனம் செலுத்தி அந்த வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரான இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பி.கே. சேகர் பாபு 1 வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தல் பணிகளை தொடங்கிட்டார். எனவே ஸ்டாலினுக்கு எதிராக இவர்கள் எந்த வேட்பாளரை நிறுத்தினாலும் அவரை தோற்கடிப்பது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. ஓகே, இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னார் நேரத்தை எங்களோட நன்றி. தேங்க்யூ. நன்றி.